அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பாஜக தரப்பிலிருந்து ஒரு பெரிய அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் வேற எந்த கூட்டணிக்கும் போய்விடக்கூடாது. அவர் என்டிஏ கூட்டணியில் மறுபடியும் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக தான், அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது அவர் என்டிஏ கூட்டணிக்குள் மீண்டும் போயிருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணி அறிவிக்கப்பட்ட உடனேயே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே போல டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது இபிஎஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேற எந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கிட்டாலும் இபிஎஸ் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு பெரிய மாற்றம் என்பது வந்துச்சு. இப்ப எதிரிகள் யார், துரோகிகள் யார் அப்படின்னு பார்க்க கூடாது. தேர்தல் அப்படின்னு வரும்போது வெற்றியை மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்பவே ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. அவர் தன்னுடைய ஸ்டாண்ட் அவர் மாத்துறதுக்கான காரணம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் அவர் வர வேண்டும் அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது அவருக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. அந்த அடிப்படையில தற்போது அவர் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருப்பது அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க இதற்கு முயற்சி எடுத்திருப்பது பாஜக தான். ஏன்னா பாஜக தலைவர்களை சந்தித்துதான் மீண்டும் என்டிஏக்குள் நுழைவதற்கான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதிமுக தலைவர்கள் யாரும் இல்லை. அப்போ இவருக்கு கூட்டணியில் எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன, எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதுதான் பாஜக தான் அவரை உள்நோட்டி ஒதுக்கீடு மூலமாக அதை தீர்மானிக்கும் அப்படின்றது தெரிகிறது. ஆனால் இது எல்லாமே எந்த அளவுக்கு ஜெல் ஆகும் அப்படின்றது ஒரு தேர்தல் களத்துக்கு வரும்போது இந்த மாதிரி அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அது ஜெல் ஆகணும். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அந்த அடிப்படையில் தான் ஏப்ரல் மாசத்துல உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றமும் திருப்தி அளிக்கும் வகையில இல்லை. அந்த கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் உருவாகல, மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த கடைசி 100 நாட்களை எந்த வகையிலும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, விஜயுடைய அந்த தாக்கத்தை மட்டுப்படுத்த வேண்டும். விஜயுடைய தாக்கத்தை இந்த தேர்தலில் குறைக்க வேண்டும். விஜய் ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. திமுக அதிமுக தான் போட்டி. அதிமுக பாஜக கூட்டணி தான் திமுகவை வலுவாக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி. அவங்க கிட்டதான் நிறைய கட்சிகள் இருக்காங்க அப்படின்ற அந்த தோற்றத்தையும் வெகு விரைவில் அதை உருவாக்க வேண்டும். அதே போல தமிழகம் வருகின்ற பிரதமருடைய அந்த கூட்டத்தில் இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பிரம்மாண்டம் மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் வேக வேகமாக நடக்கிறது. அந்த அடிப்படையில தான் டிடிவி தினகரன் அவர்களும் தற்போது பாஜக எடுத்த ஒரு முயற்சியினால அவரும் கூட்டணியில் வந்திருக்கிறார். இப்போ இந்த இணைவு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெல்லு எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னா, இது பிரச்சாரத்தின் போது எப்படி எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்? இல்ல, இந்த முடிவு திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம இப்ப கணிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு கூட்டணியில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் நீண்ட காலமாக பேசி அது அவங்களுடைய தொண்டர்களிடையே ஒரு மனநிலையை வேறு விதமான ஒரு மனநிலையை அது மாற்றி இருக்குது அப்படின்னு அது இனி வருகின்ற நாட்கள்ல அது எதிரொலிக்கும். தேர்தல் களத்துல அது எதிரொலிக்கும். ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்திருக்கிறார்னா அவருடைய ஆதரவாளர்கள் வேற ஒரு மனநிலையில இருந்தாங்க. இன்ஃபேக்ட் டிடிவி தினகரன் அவர்களே பாஜக இல்லை என்றால் தாவேகா கூட்டணி பக்கம் போய்விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னும் அது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னும் போதும் இப்போ திடீரென்று அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னும் போது அவருடைய ஆதரவாளர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ரெண்டாவது ஓட் டிரான்ஸ்பர் பெரிய அளவுல நடக்கணும். அந்த பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றத ஏற்படணும். நீங்க ஜெல் ஆவறதை தாண்டி இரண்டு கட்சிகள் இடையே அமமுக அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றது உருவாக்க வேண்டும். அது எல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்றத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த இணைப்புக்கு பிறகு இதுக்கு ஏதாச்சும் ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்றதும் பார்க்கணும். அமமுக தரப்புல வேற ஏதாச்சும் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாக்குதா அல்லது கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நாம அதை பார்க்கணும். அதை டேட் பண்ணும்போது தான் நமக்கு. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சபீர்.